அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 381 382 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? நம்ம பறவையை அந்த பசங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பறவை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறா. இதை நீங்கள் கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம பறவை என்னை விடுன்னு சொல்லிட்டு அது மேலே போய் முட்டிக்குதுங்க. அப்போ தான் தெரியுது அது ஒரு எம்பரர் வெப்பன். எம்பரர் வெப்பன்னா குவாசி எம்பரர் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே நம்ம பறவையோட ரியாக்ஷனே மாறி போச்சுங்க. ஏம்மா நீ என்ன விளையாடணும் அவ்வளோதானே, என்ன வேணா விளையாடு, என்னை எப்போ வேணா கூப்பிட்டு வச்சு விளையாடு, நீ கவலையே படாத, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்குது. அட பாவி, 2 செகண்டில் அன்னியன் மாதிரி மாற்றி மாற்றி பேசுறியடா. இந்த மனுஷன் பார்க்குறாரு, அடடா இந்த பசங்க பயங்கர வெல்த்தியாக இருக்காங்க போல தெரியுதே, கண்டிப்பாக ஏதாவது காட் எம்பரருடைய டிசனண்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பையனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு என்னென்னா இவங்க ஃபேமிலியில் ரொம்ப பாசம் காட்டி வளர்த்துருக்காங்க போல் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி நம்ம நம்ம அப்பாவே பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, உங்களுக்கு குவாசி எம்பரர் வெப்பன் பிடிக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையாக வெளியில் எடுத்து போட ஆரம்பிக்கிறா. சுற்றி இருக்கவங்களாம் ஆடி போகிறாங்க. ஏன்னா 1-2 வெப்பன் கிடைக்கிறதே கஷ்டம். இதுங்க தான் மொத்த ட்ரெஷர் வால்ட்டையுமே கொண்டு வந்துடுச்சிங்கல்ல, அரண்டு போகிறாங்க. நம்ம பரவலாம் இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம டிராகன் இருக்குல்ல, அது ஒரு பொருளை மோப்பம் பிடிச்சிச்சு போல. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலனா பரவாயில்ல, இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வெட்டர் மாதிரி இருக்குது, அதை கொண்டு போய் கொடுக்குறா. அவன் வேணான்னு சொன்னால் கூட இவங்க கேட்குற மாதிரி இல்லை, கழுத்தில் போட்டு விட்டாங்க. இந்த கேப்பில் நம்ம பறவைங்க எதையோ ஆட்டையை போட இன்னொரு பக்கம் நம்ம டிராகனு ஒரு பேர்ல் இருக்குங்க, அதை முழுங்கிடுச்சு. இவன் பார்க்குறான், எம்மா நீங்கள் இவ்வளோ ஆர்டிஃபேக்டை வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு காட் கிளான்லேருந்து தான் வந்திருக்க, நீங்கள் 2 பேரும் எந்த கிளான்லேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா யார் அப்படின்னு கேட்குறான். அதுங்க 2 என்ன சொல்லுது, எங்கள் அம்மா வார்னிங் கொடுத்துருக்காங்க, யாராவது நம்மக்கிட்ட ஃபேமிலி பற்றியோ பேரண்ட்ஸ் பற்றியோ கேட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம், நீங்கள் கெட்டவங்களா அங்கிள் அப்படின்னு கேட்குது. அவன் பார்க்குறான், இது என்னடா வம்பா போச்சே, இல்லைம்மா அப்படிங்கிறான். ஷாவத்தியன் என்ன சொல்லுது, மாஸ்டர் உங்களுக்கு குழந்தைகிட்ட பேச தெரியல, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை, நான் பேசுகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ணே உன் பேர் என்ன, நீ மட்டும் உன் பேரை சொன்னோன்னு வச்சுக்கோ, அங்கிள் உனக்கு கேண்டி வாங்கி தரேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குது. அந்த பொண்ணுமே லின் ஆன்யூன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிடுச்சுப்பா. இப்போது இந்த பறவை யோசிக்குது, லின்னா மாஸ்டர் இது என்ன கோயின்சிடன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குதுங்க. இப்போது ஸ்டார் பேலஸோடைய அந்த லேடி வராங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நீ ஏன் ஸ்டார் பேலஸில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, சீக்ரெட் ரெல்ம்ஸ் இருக்குது, நீ ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. நம்ம பறவை என்ன கேட்குது, நான் ஜாயின் பண்ணால் என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மட்டும் டாப் ஸ்டூடெண்ட் ஆனேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த லெவல் என்ன, நீ எம்பரர் லெவலுக்கே போக முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ இவன் உள்ளுக்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க எம்பரர் யாராவது இவனோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டா உடனே அந்த தாத்தா இருக்கார்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் உன்னை ஒரு சுப்ரீம் எல்டருடைய ஸ்டூடெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க பார்க்குறாங்க, யோ இந்த மாதிரிலாம் பண்ணாதையா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு குறுக்க இது பண்ணுற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருமா, அவர் ஸ்டார் பேலஸில் ஜாயின் பண்ணி ஒத்துக்கிட்டார்ல, நான் டவுட்ஸை தானே கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. இந்த லேடி என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஃபேமிலியில் ஏகப்பட்ட கேர்ள்ஸ் இருக்காங்க, உனக்கு ஏற்ற ஜோடியை நான் தேடி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எம்மா அவனுக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி ஏகப்பட்ட பசங்க இருக்கிறாங்க, நீ வேற அமைதியாரு. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு லக்ஸுரி ரெசிடென்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நம்ம பறவை இருக்குல்ல, ஏதோ ஏலம் வர்ற மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு கல்டிவேஷன் பிளானட்டே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இது லிட்டரலாக ஏலம் தான் விடுது, 1 தரம் 2 தரம் அப்படிங்கிற மாதிரி ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, தயவு செஞ்சு அது சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறான். இப்போது தியன்சி இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நான் வேணா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ப்ரொடெக்ட் பண்ணுறியா, உனக்கு ஏதாவது ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்காப்பா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இருக்குது, உன் பேர் என்னடா அப்படின்னா தாந்தாய் தியன்ஸு அப்படிங்கிறான். அதாவது லின் தியன்ஸுன்னு சொல்லலை, தாந்தாய் அப்படிங்கிறது நம்ம ஹீரோடைய சிஸ்டருடைய பேர். ஏற்கனவே அந்த பையன் மேலே இவன் சிஸ்டருடைய ஆறாவை இவனால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பேர் வேறு ஒன்றா இருக்கா, ஒரு வேளை அவளுடைய பையனாக இருப்பானோ, ஆனால் இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று மொத்தத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டான், நான் வரேன் அப்படின்ட்டான். இப்போ அந்த பையனுடைய பேரண்ட்ஸோட பேரை கேட்குறான், பட் ஆனால் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா மூன் காடஸ் கிளான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெரும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தது, அதனால் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உன்னோட டேலண்ட்டுக்கு நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போது இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. இவர் யாரா அப்படின்னா இந்த ஸ்டார் பேலஸோட எல்டர் தான். மனுஷன் அந்த ஈவில் கிளான் வந்ததில்ல, சண்டை போகிறதுக்காக வந்திருக்காப்புல, என்ன கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு. மனுஷன் என்ன சொல்கிறான், யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன யாரையுமே காணுமேன்னு வேற யோசிக்கிறான் மனுஷன். யோ வந்தது லேட்டு,
இந்த பொண்ணு பார்க்குறா, ஐயோ அங்கிள் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, ஏற்கனவே அங்கிள் கு வந்து எல்லாரும் டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறா. அந்த ஆளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த எல்லாருமே என்ன சொல்கிறாரு, ஆமாங்க இந்த மாதிரி கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஃபீட் பண்ணி அமுச்சு விட்டாருன்னு அவன் யோசிக்கிறான். இவனே ஹாஃப் ஸ்டெப் காட் கிங்கில் தான் இருக்கான், இவன் அப்புறம் 2 காட் கிங்கை டிஃபீட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக்கெல்லாம் தெரியும், அதனால் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டேன், லக்கு தான் அப்படிங்கிறாப்புல. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பேலஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த தியன்ஸ் இருக்கான்ல அவனை பற்றியும் சொல்கிறாங்க. ஏன்னா தியன்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் யார் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப பெரிய இடத்துலேருந்து வர்றதுனால 2 பேரும் போய் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பரவ லின்ஃபங் கிட்ட சொல்லுது, மாஸ்டர் அவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்தா சரியா படல மாஸ்டர், அவங்க ஏதோ தப்பாக பிளான் பண்ணுறாங்க அப்படிங்குது. நான்சென்ஸ் மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு தலையிலே ஒன்று வைக்கிறான். இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கிளம்பி போகலாம், இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்கப்பா. போகும்போது இந்த 2 பசங்க யோசிக்குது, நான் வரதுக்கு முன்னாடி ஆன்ட்டி கிட்ட கேட்டிருக்கணும், நம்ம கிராண்ட் ஃபாதருக்கு உண்மையாகவே எத்தனை பசங்க தான் இருக்காங்க, ஏன்னா நிறைய பசங்க இருப்பாங்க போல தெரியுதே, நிறைய பசங்க இருந்தால் அப்பாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குதுங்க. இன்னொருத்த என்ன சொல்கிறா, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களாம், இந்த மாதிரி அப்பா கிட்ட கூட ஒரு பறவை வந்து பெட்டாக இருக்கும்னு, இவர்கிட்டையும் பறவை பெட்டாக இருக்குது, ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்குறா, அங்கிள் நீங்கள் வந்து லோயர் ரெல்முக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அவன் பார்க்குறான், எதுக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க, ஏதாவது கண்டுபிடிச்சிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம பறவை சொல்லுது, மாஸ்டர் ஒருவேளை உன்னோட பொண்ணுங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குது. தியன்ஸ் இருக்கான்ல அவனுமே அப்படியே பார்க்குறான், இவங்க 2 பேர் எதுக்கு அங்கிள் கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் போயிருக்கேன் அப்படின்னோடனே, உங்களுக்கு லின்ஃபங்கை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான், லின்ஃபங்னு பேரை கேட்ட உடனே இவனுமே அதிர்ந்து போய் பார்க்குறான், ஏன்னா அவங்க அப்பா பேர் லின்ஃபங் தானே. நம்ம ஹீரோ இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டான், இவங்க 2 பேரும் ஏன் பொண்ணுங்க தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணிட்டான். இருந்தாலும் வெளியில் சொல்லலை. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் லின்ஃபங் வந்து என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பிரதர்னு சொன்ன உடனே இந்த பசங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம், ஏன்னா அவங்க அப்பாவுடைய பிரதரை பார்த்துருக்காங்கல்ல. இப்போ இந்த பசங்க போய் கேட்குது, பிரதர் அப்படின்னா எப்படி, கூட பிறந்த பிரதரா இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குதுங்க. எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா. அவன் என்ன சொல்கிறான், கூட பிறந்த பிரதர் தான், அப்போ நீங்கள் பெரியவரா எங்கள் அப்பா பெரியவரா அப்படின்னு கேட்குதுங்க. நான் தான்மா பெரியவர் அப்படிங்கிறாரு. தியன்ஸ் இருக்கான்ல அவனுமே ஆச்சரியமாக பார்க்குறான், அடடா அப்பாவோட பிரதரை இங்கே மீட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு என்ன கேள்வினா, நான் இது வரைக்கும் கிராண்ட் ஃபாதரை மீட் பண்ணதும் கிடையாது, ஆனால் உண்மையாகவே நம்ம கிராண்ட் ஃபாதருக்கு எத்தனை பசங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த மனுஷனுக்கு மறுபடியும் அங்கே தும்பல் வருது. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், எம்மா லின்ஃபங் பற்றி கேட்குறியே, உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அதுங்க சொல்ல மாட்டுதுங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இவங்க வந்து நம்ம பசங்க தான் அப்படிங்கிறத. நம்ம பறவை பார்க்குது, அப்போ இந்த பொருள் எல்லாமே ஓல்டு மாஸ்டருடைய வால்ட்லேருந்து வந்துச்சா, அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் ஏதோ நல்ல மாதிரியே வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், சீக்கிரட்டாக இந்த மாதிரி புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானா அப்படிங்குது. அப்படி அந்த புக்கில் என்ன தான் இருக்குது, அந்த மனுஷனுக்கு அங்கே தும்பலாக வருது, யாரா என் பின்னாடி திட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், தியன்ஸ் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போயிட்டு அவனோட சிஸ்டர் பேரை சொல்லி கேட்குறான், இவ தான் உன்னுடைய பேக்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் வந்து திரு முழிக்கிறான், சொல்ல மாட்டான். இவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதடா, நான் வந்து கெட்டவன் கிடையாது, ஆக்சுவலாக அவள் வந்து என்னுடைய சிஸ்டர் தான் அப்படின்ன உடனே இப்போ தான் அவனுக்கு புரியுது, அப்போ இவர் உண்மையாகவே என்னோட அங்கிள் தானா, இவர் அங்கிள் அப்படின்னா அந்த பசங்க யார், அந்த பசங்க வந்து எனக்கு அக்கா தங்கச்சி முறை வேணுமா, இவனுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இவங்க ஸ்டார் பேலஸ்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா தியன்ஸு கீழே இறங்கி வரான். ஒரு 2 பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, அவன் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அதாவது கொஞ்சம் ஜாலியாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வந்து பயந்து ஒதுங்கி போயிடுறான். இந்த பொண்ணு பார்க்குறா, அட நீ என்னப்பா பயங்கர ஃபேமஸாக இருக்க பொண்ணுங்க நடுவில், ஏன் எல்டர் பிரதரை விட நீ ஃபேமஸாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி போகிறா. இப்போது நம்ம பறவை இருக்குல்ல அது வருது, அவன் போனால் பரவாயில்ல விடுங்க, ஏன் கூட நீங்கள் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுது நக்கலா. அது கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த 2 பொண்ணுங்க எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல. இப்போது நம்ம தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேக்கப் இருக்குது, அதனால் அவன் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஆன்செஸ்டரை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க வந்து டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் டெஸ்ட் தானே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணுங்க என்ன யோசிக்குது, அந்த பொண்ணுங்களுக்கு தெரியும் இவன் வந்து தன்னுடைய ரிலேட்டிவ் அப்படின்னு. அப்போ இவங்களோட ஐடென்டிட்டி தெரிஞ்சால் இவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும். ஆனால் ஐடென்டிட்டி நம்ம வெளில சொல்லக்கூடாது, சொந்த முயற்சியில் மேலே வரணும்னு சொல்லிட்டு யோசிக்குதுங்க ரெண்டும். ஸோ இதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் வச்சாங்க, டெஸ்ட் எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.